உங்களுக்கு தெரியுமா சிம்லா ஒப்பந்தத்தை ஏன் இந்தியா ஏற்றுக்கொண்டது என்று? இதற்கு முக்கிய காரணம் ரஷ்யாதான். ஏனெனில் இந்தியாவிற்கு எந்த ஒரு பாதிப்பு என்றாலும் முதலில் ரஷ்யா களம் இறங்கும். அந்த வகையில்தான் 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெறும் போது உலக நாடுகள் இந்தியாவை எதிர்த்து இந்திய பெருங்கடலில் தனது போர்க்கப்பல்களை நிறுத்தியது. ஆனால் இந்தியாவை விட்டுக் கொடுக்காத இந்தியாவின் நட்பு நாடான ரஷ்யா தனது அணுசக்தி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிற்கு அரணாக நிறுத்தியது. இதனால் 3ஆம் உலகப் போர் சூழும் அபாயம் ஏற்பட்டது. இதே காரணமாக மேற்கத்திய நாடுகள் பின்வாங்கி துவங்கினர். அதே நேரத்தில் பங்களாதேஷ் விடுதலைப் போராட்டத்திலும் இந்தியா வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு தெரியாமல் பாகிஸ்தான் படை காஷ்மீரை ஆக்கிரமித்துக் கொண்டு வந்திருந்தனர். இதனால் அப்போதைய பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் அதிரடியான இராணுவப் படையினை ஜம்மு காஷ்மீரை நோக்கி அனுப்பினார். இவர்கள் இந்திய எல்லைகளை மீட்டு மற்றும் பாகிஸ்தான் 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாகிஸ்தானை கைப்பற்றினர். அதிர்ந்து போன பாகிஸ்தான் பிரதமராக இருந்த சுல்பிகார் அலி பூட்டோ உடனே பிற நாடுகளுடன் மீண்டும் உதவி கூறியது. அப்போது கூறிய ஆலோசனையின் போது இரு நாடுகளுக்கும் எல்லைக்கோடு அவசியம் என்று அதற்கான ஒரு சில வழிமுறைகளை அவர்கள் பாகிஸ்தான கூறினர். அதன்படிதான் இரு நாடுகளுக்கும் எல்லை பிரிவு கோடாக சிம்லாவை வைத்து இந்த ஒப்பந்தம் செய்யவும் ஆனது. அப்போதைய பாகிஸ்தான் பிரதமர் அமைச்சர் இந்த ஒப்பந்தத்தை சிம்லா அக்ரிமெண்ட் 1972 இந்தியாவிடம் கூறினார். இந்தியாவும் பங்களாதேஷில் ஓரின சமூக முறையில் மேற்படி உயிர் சேதம் இன்றி அமைதியை சூழ்நிலை ஏற்படுவதற்காக இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. அதன்படி ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் சிம்லா அக்ரிமெண்ட் என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் ஜூலை 1972 2ஆம் தேதி கையெழுத்து இடப்பட்டது. ஒப்பந்தத்தின் சாராம்சங்கள்: 1. பங்களாதேஷ் தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும். பங்களாதேஷ் அரசியலில் பாகிஸ்தான் தலையிடக்கூடாது எனவும். 2. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான எல்லைக்கோடு உருவாக்கப்பட்டது. 2. பாகிஸ்தானில் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் மீண்டும் பாகிஸ்தானுமே தர ஒப்படைக்கப்பட்டது. 3. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தங்களுக்குள்ள பிரச்சினைகளை இருநாடுகளும் நேரடி பேச்சு வார்த்தைகளின் மூலம் அமைதிப்பூர்வமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும். 4. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே எல்லை பிரச்சினைகளில் எந்த ஒரு நாடும் நேரடியாக தலையிடக்கூடாது என ஒப்பந்தத்தின் முக்கிய சாராம்சமாக இருந்தது. இது அங்கே உள்ளூர் பாகிஸ்தானியருக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்தியாவை தான் நம்பியிருக்க வேண்டிய நிலை இருந்தது. அப்போது நீர் ஆதாரம் மற்றும் பொருளாதார ரீதியான சில்லறை வியாபாரம் போன்றவற்றை அனைத்தும் இந்த சிம்லா ஒப்பந்தத்தின் காரணமாய் அவர்களுக்கு ஒரு முடிவு வந்தது. இருநாட்டுகளிடையே வர்த்தகம் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. இதுவே சிம்லா ஒப்பந்தம் என இன்று வரையிலும் அழைக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற மேலும் விஷயங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப்